Hi friends, welcome back to Joel Prince Kitchen. இன்னைக்கு வீடியோல நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆட்டு பழம் பொரி தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். கேரளா சைடுலாம் இது ரொம்பவே ஸ்பெஷல். வாங்க இதை இப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை பண்றதுக்காக அரை கப் அளவுக்கு நம்ம மைதா எடுத்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கறப்ப கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இப்போ இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதோட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கணும். நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த மாவோட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி நீங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. மாவில் எந்த கட்டியுமே இல்லாத மாதிரி இதை நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கணும். மாவை இப்போ நான் நல்லா கலந்து எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா இதில் எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடிட்டு இந்த மாவை ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம நல்லா ஊற விட்டுடலாம். பழம்பொரி பண்ணுறதுக்காக இப்போ 2 நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். பழம் நல்ல பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த பழத்தை நம்ம 2ஆக கட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் முழு பழமாக ஸ்லைஸ் பண்ணி போடுறதா இருந்தாலும் அப்படியும் பண்ணலாம். இப்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த எண்ணெயில் சேர்த்தோன்னா மாவு இது மாதிரி எழுந்து மேலே வரணும். இப்போ எண்ணெய் கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பழம் எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். எண்ணெயில் சேர்க்குறப்ப எண்ணெய் கையில் பட்டுடாமல் ரொம்ப கவனமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த பழம் பொரி எல்லாமே லைட்டாக மேலே எழுந்து வரும். இப்போ நம்ம அடுத்த பக்கமாக இது எல்லாத்தையுமே திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு அந்த சைடும் ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நம்ம நல்லா ஃப்ரை ஆக விட்டுடலாம். இப்போது 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அந்த பபிள்ஸ் எல்லாமே கூட ஓரளவுக்கு நல்லா அடங்கி வந்துடுச்சு. இப்போ பழம்பொரி எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயிலிருந்து நல்லா வடிகட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கேரளா ஸ்பெஷல் பழம்பொரி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட நம்ம பிளெயினாக ஒரு பிளாக் டீ அப்படி இல்லைன்னா பிளாக் காஃபி வச்சுட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் இன்னுமுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு இது மாதிரி சாப்பிட பிடிக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஹைப் கொடுங்க. புதுசாக யாராச்சும் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.